அலங்கார உலக சாதனை முயற்சி நிகழ்ச்சி ஆல் இந்தியா ஹேர் பியூட்டி அசோசியேஷன் சார்பில் சென்னை கீழ்ப்பாக்கம் விங்ஸ் கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆல் இந்தியா ஹேர் பியூட்டி அசோசியேஷன் தலைவர் டாக்டர் சங்கீதா சவுகான், விகேர் பியூட்டி நிறுவன தலைவரும் நிர்வாக இயக்குநருமான பிரபா ரெட்டி, நேச்சுரல்ஸ் பியூட்டி சலூன் நிர்வாக இயக்குனர் வீணா குமரவேல் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு உலக சாதனை முயற்சியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். இந்த சாதனை முயற்சி போட்டியில் 2300 பெண்களும் சேலை கட்டுதல் மற்றும் சுயமாக அலங்காரம் செய்து கொள்ளுதல் என்று 2 போட்டிகள் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய விகேர் பியூட்டி நிர்வாக இயக்குனர் பிரபா ரெட்டி, இதுபோன்ற உலக சாதனைகள் மூலம் பெண்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தும் விதமாக நடத்தப்படுவதாக கூறினார். மேலும் அழகு கலை பயிற்சியை விகேர் இன்ஸ்டிடியூட் மூலம் பயிற்சி அளிக்கப்படுவதாக கூறியவர், இப்பயிற்சியை முடித்தவர்கள் அழகு நிலையங்கள் அமைத்து சுய தொழில் செய்யும் வாய்ப்புகள் இருப்பதாக கூறினார். இந்த சாதனை நிகழ்ச்சியில் தமிழக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி.வி. கணேசன் கலந்து கொண்டு மார்பக புற்றுநோய்க்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கத்துடன் நடைபெற்ற பேரணியை தொடங்கி வைத்தது தங்களுக்கு மகிழ்ச்சியை அளித்ததாக கூறினார். இன்னைக்கு வேர்ல்ட் ரெக்கார்ட் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 இது, ஒன்று வந்து சாரி டையிங் அண்ட் அதர் திங் வந்து மேக் ஓவர். ஸோ இதுக்கு வந்து பிரபா ரெட்டி அகாடமியும் சப்போர்ட் பண்ணியிருக்கோம் ஐபாவுக்காக. பிரபா ரெட்டி அகாடமியில் பார்த்தீங்கன்னா எல்லா பியூட்டிஷியன் கோர்சஸ், காஸ்மெட்டாலஜி கோர்சஸ், ஹேர் ட்ரெஸ்ஸிங் எல்லாமே இருக்குது. ஈவன் உங்களுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து அவ்வளோ வேலிடாக இருக்கும். உங்களுக்கு வந்து A to Z இங்கே நீங்கள் முடிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுடைய பார்லர் வந்து ஈஸியாக தொடங்குறதுக்கு என்ன நாலேஜ் வேணுமோ அது கம்ப்ளீட்டாக நம்மளுடைய பிரபா ரெட்டி அகாடமியில் கொடுக்குறோம். இது வரைக்கும் மோர் தென் 20,000 சலூன் ஓனர்ஸ்க்கு நம்ம எடுத்திருக்கோம் கிளாஸஸ். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் இந்த அகாடமி வந்து இன்னும் இது பண்ணிகிட்ருக்கு. ஸோ யாரெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, இந்த ஃபீல்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக இதில் வந்து ஜாயின் பண்ணுங்க. ஈவெண்ட் வந்துட்டு நிஜமாவே மோர் தென் ஆக்சுவலி ஸ்கேன் ஆனது 1700+, பட் 2300 பீப்புள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. இது யூஸ்வலாக விளையாட்டான விஷயம் கிடையாது. ஏன்னா அத்தனை பியூட்டி பார்லர் ஓனர்ஸையும் ஒரே இடத்துல கேதர் பண்ணி கொண்டு வந்திருக்காங்கன்னா ஐபா வந்து ரொம்ப நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ஒரு ஈவெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சிருக்காங்க. அதுதான் இங்கே. ஸோ நிஜமாவே ஹேட்ஸ் ஆஃப் ஐபாவுக்கு. மோர் தென் 2300 பீப்புள் கலந்துருக்குறாங்க. ஒரே நேரத்தில் வந்து 2 இது, ஃபர்ஸ்ட் வந்து சாரி கட்டுறது முடிச்சுட்டாங்க, செகண்ட் வந்து மேக்கப் பண்ண அவங்களோட மேக் ஓவர் வந்து பண்ணுறது முடிச்சுட்டாங்க. ஒரே நாளில் 2 ஈவெண்ட் முடிச்சுட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க. அதுதாங்க. இதுக்கு முன்னாடி ஆக்சுவலி விகேர் நாங்கள் சேர்ந்துட்டு நான் பண்ணது வந்து கின்னஸ் ரெக்கார்ட் 2 பண்ணோம். அது சன்ஸ்க்ரீன் வந்து 2500 பீப்புள் கிட்ட சன்ஸ்க்ரீன் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் பண்ணது ஒன்று வருது. அதுக்கடுத்து வந்து லாங்கஸ்ட் ஸ்கின் கேர் லெசன்ஸ் பண்ணது 2 ஒரே நாளில் 2 கின்னஸ் பண்ணோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறது எனக்கு தெரியும். ஸோ இந்த அளவுக்கு கூட்டத்தை கூட்டுறதுங்கிறது விளையாட்டான விஷயம் கிடையாது. எல்லாரும் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டாக பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு நல்லாவே சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டு இருக்காங்க ஃபங்க்ஷனை. இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு 6 monthஸாக நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறது வந்து மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து இந்த கோர்ஸ் படிக்கணும். ஒரு 70,000-80,000 அது மினிமம் தேவையாக இருக்கும். பட் நான் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணணும், இந்த ஃபீல்ட்லேருந்து வந்ததுனால சர்வீஸ் பண்ண அப்படிங்கிறதுக்காக 5,999 கொடுத்துட்டு இருந்தேன். பட் இந்த மாதத்துலேருந்து மேபி 7,999 மாறும். பட் இது வந்து 70,000-80,000 வர்த் கோர்சஸ். இது முடிச்சா நிச்சயமாக அவங்களால ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணிட்டு அவங்களுடைய ஓன் பார்லர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். இது வந்து இவங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதான் ஆர்கன் டொனேஷன் ஒரு இது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இன்சூரன்ஸ் இது கொடுக்குறாங்க. நிறைய ஒரு குட் காஸ் தான் அது. இந்த மாதிரி ஆர்கனைசேஷனை யாரும் பண்ணலை. ஐபாங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன், அதுதான் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க, வேற யாரும் பண்ணல. கின்னஸ் ரெக்கார்ட் நான் பண்ணியிருக்கேன், ஒரே நாளில் 2 பண்ணியிருக்கேன். நான் தான் வந்து அதிகமான நம்பர்ஸ் வந்து சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது வலியுறுத்தி அது பண்ணினது. இன்னொன்று வந்துட்டு லாங்கஸ்ட் ஸ்கின் கேர் லெசன், ஒரு லெசன் எடுக்கிறது வந்து ரொம்ப நேரம் எடுத்தது பார்த்தீங்கன்னா நான் எடுத்து அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் 2007 பீப்புள் உட்காந்து அதை எடுத்தது ஒரே நாளில் 2 கின்னஸ் அட்டெண்ட் பண்ணினது.